அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. தமிழோ இல்ல இந்தியன்ஸோ யாரும் இல்ல. அவரோட மேனேஜர் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி அவரை பார்க்க முடியுமா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஜஸ்ட் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அவர் பிஸியா இருப்பாரு இல்லையா ரேஸ் அப்படிங்கும் போது. ஸோ நம்ம போய் அவங்களை டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அதனால கேட்கும்போது வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு உடனே வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு போனோம். போகும்போது பின்னாடி ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா அவரு வெளியில வந்தாரு. அந்த இன்னொரு ரூம் ஒரு ரூம்ல இன்னொன்னு இருந்தது. சோ அதுல இருந்து வெளில வந்தாரு. பார்த்தோடனே அப்படியே பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. சார் உங்களை பார்க்கதான் இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் பேசினேன். பேசினோடனே நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போயிருந்தேன். அப்புறம் பேசினோடனே எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா இங்க இந்தியன்ஸ் கம்மி இந்த இடத்துல. அப்புறம் அதுவும் தமிழ் அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? வெளிநாட்டுல நம்ம ஆளுங்க யாரையாவது பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சோ அவரு உடனே என்ன சொன்னாரு, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாரு. இங்க பக்கத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது முடிச்சுட்டு சரி வெயிட் பண்ணுங்க, இப்போ அடுத்த ஒரு மேட்ச் வேற இருக்கு. சோ இப்ப என்னால கரெக்டா பேச முடியாது. ஏன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. லஞ்ச்க்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. எங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத எடுத்தோன்னே கேட்டாரு. சோ எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமா எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாரு. அப்புறம் சரி சார் நாங்க வெயிட் பண்றோம். ஒரு நாள் லஞ்ச் அப்படி இல்லைன்னா ஈவினிங் 5 o'clock மேல ஃப்ரீயா இருக்கா அப்ப கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.